டைம் சேனலில் சேமியா கிச்சடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பல்லாரி, பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கடுகு, சோம்பு தாளிக்கிறதுக்கு. இதில் உப்பு போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை ஊற்றி நம்ம இந்த சேமியாவை இதில் போட்டுருவோம். போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு வடிகட்டி தான் செய்யணும். இது நல்லா உங்களுக்கு உதிரியாக இருக்கும். அப்போ தான் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒட்டாது. இன்னொரு இதை நல்லா வேக வைப்போம். வேக வச்சுட்டு வடிகட்டி அப்புறம் தான் அவங்க ஒன்றா செய்யும். ஒரு வானல் வச்சுக்கிங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், அதிலே 2 கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இது நல்லா வேகணும். கொஞ்சம் போது உப்பு போட்டுக்கோங்க. அதில் வேறு உப்பு போட்டுருவோம், அதனால் இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சேமியாவிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக பழுத்த தக்காளி போட்டுங்க. கொஞ்சம் போது காரத்துக்கு லைட்டாக மிளகாய், கொஞ்சம் போது மஞ்சள் தூள், சும்மா ஒரு குச்சி தான். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுக்காது போதும். கொஞ்சமாக மல்லி இலை, தக்காளி நல்லா குழையும். கட் போட்டுட்டால மிளகாத்தூள் அதிகம் போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். கொஞ்சம் போது ஒரு டீன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கம்மி. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். வேகட்டும். இதை இப்படி கொட்டிடணும் உதிரியாக. லைட்டாக நெய் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போதும். இதே பாருங்கள், சேமியா கொஞ்சம் சரியில்லாத இருக்குது. நல்லா நம்ம கடையில் வாங்கலைது, இங்கே தெருவில் கொண்டு வந்து விட்டாங்கன்னு வாங்கிட்டேன். இதே ஒன்று ஒட்டுறமா இருக்குது. அது நல்லா உதிரியாக. இதே போல் சேமியா கிச்சடி உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.